நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோர்ட்ல பிரிவுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடவுள் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றான். சந்தோஷப்பட வேண்டியன்னா எவ்வளவு துக்கத்துல இருக்கேன்னு தெரியுங்களா? மீனாட்சி கர்ப்பமா இருக்கா, என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறா. எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நான் சந்தோஷப்பட வேண்டிய இந்த நேரத்துல, ஐயோ இந்த நேரத்துல என் மனைவியோட நான் இல்லையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறேன்னு தெரியுங்களா? நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு நான் கனடாக்கு போறேன். என் குழந்தையும் சேர்த்து டைவர்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டிய நான் இன்னைக்கு பிரிஞ்சு கனடாக்கு போறேன். என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கைங்க இது. சாரி, என்னால தொடர்ந்து பேச முடியல. நான் என் குழந்தையையும் என் மனைவியையும் இங்க உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அவங்கள நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில சரவணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். For the last time. Thank you. சார் குட் மார்னிங் சார். சார் உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க சார். என்ன பார்க்கவா? ஆமாம் சார், உங்களை பார்த்து தான் போகணும் இருக்காங்க சார். வணக்கம் சார். எஸ், நான் தான் சரவணன். சார் தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்கள் உங்கள் ஷோ கேட்டால் தான் பார்க்கலாம் வந்தோம் சார். சார் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் சில விஷயங்கள் பேசினா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? உங்க கதை தான் சரவண மீனாட்சி கதைன்னு ஷோல சொன்னீங்களே சார், அதை பத்தி தான் சார் பேசணும். சாரி, உண்மையை சொல்லணும்னா நான் அப்படி பேசிடக்கூடாது. ஏதோ ஒரு எமோஷன்ல பர்சனல் லைஃப் எல்லாம் ஷோல சொல்லிட்டேன். இப்ப நினைச்சா கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. நீங்க பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை சார். ஓ, தேங்க்ஸ். சார் ஷோவில் எங்கள் எல்லாரையும் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறதா சொன்னீங்க. நாங்களும் உங்களை ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாமா? அஃப்கோர்ஸ், நீங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. அந்த உரிமையில் கேட்குறோம். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பிரிஞ்சு போகாதீங்க சார். சார் இன்னைக்கு நாங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் தலையிடணும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். உங்கள் சூழ்நிலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்கள் மனைவி ரொம்ப விரும்புகிறீங்க சார். அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அவங்க கூட கண்டிப்பாக சேருவீங்க சார். எங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காக கண்டிப்பாக சேருவீங்க சார். டைவர்ஸ்லாம் வாங்கியாச்சு, இனி எதுவும் மாற போறது இல்லை. அப்படி நீங்களா விட்றாங்க சார். கடைசியாக ஒரு தடவை போய் பாருங்கள் சார். சார் சார் நான் உங்கள் தீவிர ரசிகன் சார். தினமும் உங்கள் ஷோ கேட்காம ஒரு நாள் கூட இருந்ததில்லை சார். தேங்க்ஸ். என் கதையும் உங்கள் கதை மாதிரி தான் சார். நானும் என் மனைவி சண்டை போட்டு 2 வருஷம் முன்னாடி டைவர்ஸ் வாங்கி சட்டப்பூர்வமாக பிரிஞ்சவங்க தான். கணவன் மனைவி பிரியலான்னு சொல்றது சட்டம் என்ன சார் சொல்றது? சட்டம் நம்ம மனசு சொல்லணும் சார். 2 வருஷம் கழிச்சு இவ தான் வேணும்னு என் மனசு சொல்லிச்சு சார். இன்னைக்கு நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதை வச்சு சொல்றேன் சார். உங்க மனசு உங்க மனைவி வேணான்னு சொல்லலை சார், அவங்க வேணும்னு தான் சொல்லுது சார். வயசுல பெரியவனா இருந்து சொல்றேன்ப்பா, என் மனைவி தவறி ரொம்ப நாள் ஆச்சு. என் பசங்கெல்லாம் வெளிநாட்டுல படிக்கிறாங்க. நான் டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்காம தூங்க மாட்டேன். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இந்த தனிமை தேவையில்லை. போ, அந்த பிள்ளைய போய் பார்ப்பா. அதை சொல்லாம தான் நான் வேகமா ஓடி வந்தேன். ஹலோ. சரிங்க சார். ஓகே சார், சொல்லிடுறேன் சார். ஓகே சார். சார்
கீழே வேற ஒரு 100 பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க சார். ஏதோ தினமும் நான் ஸ்டூடியோவில் உட்காந்து பாட்டை போட்டு எதையோ பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆறுதலாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஹலோ, இருக்கார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார். ஹலோ, நான் சரவணன் பேசுகிறேங்க. சார் நான் பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன் சார். உங்க ஷோவை கேட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சார். நீங்க உங்க மனைவி மீனாட்சியோட தான் கனடாவுக்கு போகணும் சார். நீங்க போய் பேசுங்க சார், எல்லாம் சரியாயிடும். உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன் சார். இது உங்க ரசிகனோட வேண்டுகோள் சார். கண்டிப்பா நீங்க ஒன்று சேருவீங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நாளைக்கே நான் போய் ஆகணும். இப்ப இருக்கிற நிலைமையில என் மனைவி கிட்ட நான் போய் பேச முடியாது. பேசினாலும் அவங்க வரப்போறது இல்லை. சார் நான் வேணா எழுதி தரேன் சார். அவங்க இப்பவும் உங்களை நினைச்சு அழுதுட்டு தான் சார் இருப்பாங்க. சார் நான் ஏர்போர்ட்டில் தான் வேலை பார்க்குறேன். ஈவினிங் 7 மணிக்கு தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் இருக்கு. இப்போ மணி 5 தான் ஆகுது. நீங்கள் செக்கிங் பண்ண லேட் ஆனாலும் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறுறது என் பொறுப்பு. 9-10 மணிக்குள்ளே நீங்கள் கல்லடக்குறிச்சியில் இருப்பீங்க. நான் பேசினாலும் மீனாட்சி ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட பேச ரெடியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி அவ்வளவுதானா? சரவணன் வேணான்னு முடிவே பண்ணிட்டியா? நீங்களா யாரு? அப்படின்னா புரியல. உங்க 2 பேரோட வாழ்க்கை முழுக்க எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்க பெரிய ரசிகர்கள். நீங்க நல்லா இருந்திருந்தா நாங்க உங்களை தேடி வந்திருக்க மாட்டோம். நீங்க நல்லா இல்ல, அதனால தான் நேர்ல வந்திருக்கோம். சரவணனுக்கு நாளைக்கு கனடாவுக்கு ஃப்ளைட் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுமா பால்கனில இருந்து வேடிக்கை பாக்குற? என்ன இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அவன் தான் நான் வேணான்னு சொல்லிட்டு போறான். உங்க வயித்துல ஒரு குட்டி சரவணா வளர்றான். அவன் எங்க அப்பா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? உன் குழந்தைக்கு அப்பா பாசமே வேண்டாமா? எல்லாரும் ஏன் நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க? எல்லா தப்பையும் செஞ்சது அவன். அப்படியே வச்சுக்கோ. உன்னால சரவணனை மன்னிக்க முடியாதா? முடியுமா முடியாதா? இப்ப முடிஞ்சா என்ன, முடியலனா என்ன? அவன் தான் போறானே, போகட்டும். மீனாட்சி, மீனாட்சி ஒன்னதான் கேக்குறோம்ல, பதில் சொல்லுமா. என்ன அழ வைக்கணும்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்களா? ஏமா உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம் தாமா வந்திருக்கோம். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதை ஏமா அழுதுகிட்டே சொல்ற? ஆனந்த கண்ணீர் போதுமா? சரவணா உன்னை விட்டுட்டு போறான்னு சந்தோஷப்படுறியா? ஆமா. நிஜமாவா? இப்ப உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஏன் என்ன கொல்றீங்க? சொல்லுங்க, உங்களுக்குலாம் என்ன வேணும்? நிறைவேறாத ஆசையை வச்சுக்கிட்டு தேவையில்லாம இங்க நின்னு கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன் எங்க ஆசை நிறைவேறக்கூடாது? ஏன்னா என்ன என்ன விட்டுருங்க. நீ சரவணனை மன்னிக்க தயாரா இருக்கியா? நான் அவனை தண்டிக்கணும்னு நினைச்சதே இல்லையே. சரவணனை பிரிஞ்சு வந்தது, கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டது, உன் வீடு தேடி வந்த சரவணனை பார்க்காம விரட்டி அடிச்சதெல்லாம் தண்டனை இல்லையா? எனக்கு தெரியல. மறுபடியும் அவன் கூட எப்படி சேர்றதுன்னு எனக்கு தெரியல. சரவணனா என்ன மன்னிச்சுட்டு உன்னை தேடி வந்தானா இல்லையா? வந்தாரு. அப்ப ஓடி வந்து சாரி சரவணன்னு சொல்லி சேர்ந்துக்க வேண்டியதானே? சொல்லுமா. அப்போ ஆசையா தான் இருந்தது. ஆனா
ஏதோ ஒண்ணு என்ன அவனை நோக்கி போக விடாம தடுத்தது. நீ இன்னும் சரவணனை லவ் பண்றியா? அவனை தவிர வேற யாரையும் என்னால லவ் பண்ண முடியாது. இப்போ உன் கண்ணு முன்னாடி சரவணன் வந்தா என்ன பண்ணுவ? விடுங்க, நீங்க எல்லாம் போயிடுவீங்க. தேவையில்லாம என்ன அவனை நினைக்க வச்சு என்ன கொல்லாதீங்க. சொல்லுமா, இப்ப சரவணன் வந்தா என்ன பண்ணுவ? உங்ககிட்ட இருந்து போன உயிர் உங்ககிட்டே திரும்பி வந்தா என்ன செய்வீங்க? இறுக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். நான் இறுக்கி பிடிச்சி விடாம முத்தம் கொடுப்பேன். எதுக்கு? உன் உசுறு திரும்ப வந்திருக்கு. சீக்கிரம் வாமா, உடனே இறங்கி வா. எங்க? அதோ வாழ்க்கை இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ரொம்ப வேகமா ஓடி போச்சு. ஏதோ இப்பதான் லைஃப் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள காதல், கல்யாணம், இப்ப கனடா வரைக்கும் எல்லாம் வேக வேகமா நடக்குது. இனிமே உங்களை பார்க்காம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் எங்க வாழ்க்கையில கிடைச்ச வெற்றி, உற்சாகம், கொண்டாட்டம், அன்பு, ஆறுதல், சந்தோஷம், சப்போர்ட், அரவணைப்பு, அட்வைஸ், இப்படி எல்லாவுமாவும் நீங்க இருந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. சரவணா, என்னப்பா எங்களுக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? என் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லக்கூடாதா? ஓகே, யுவர் ரீசன் ஆர் அக்செப்டட். இப்ப நினைச்சாலும் எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. மீனாட்சியை பொண்ணு பார்க்க போனதுல இருந்து இன்னி வரைக்கும் எல்லாமே மனசுல பசுமையா இருக்கு. அது ஒரு அழகிய நிலா காலம், கனவுகள் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். சரவணா, இதெல்லாம் நம்ம தலைவர் பாட்சா படத்துல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? வாழ்க்கைய 8 பார்ட்டா பிரிச்சுக்கோ. இன்னைக்கு நீ கனடா போற வரைக்கும் உன் வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் பார்ட்னா, கனடாக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போறதுன்றது செகண்ட் பார்ட். அடடே, என்ன ஒரு லீடு! ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னம்மா? அந்த பார்க்ல நாம இருக்கோமா? சரவணா, உன் அம்மா நீ அவளை கனடாக்கு கூட்டிட்டு போவியான்னு கேக்குறா. மா, நாங்க இருக்கிறோமோ இல்லையோ, நீயும் அப்பாவும் கூடிய சீக்கிரம் கனடால இருக்கீங்க. அதாவது பார்ட் 2ல இருக்கீங்க. சரவணா, இப்பதான்ப்பா என் வயித்துல ஜில்லுன்னு பீர வார்த்தை. என்னடா என் வாழ்க்கை பூரா நெப்போலியன் ஓல்ட் மாங்கினே போயிட போகுதுன்னு பார்த்தேன். ஆனா இனிமே சில பல பர்காடிகளும், ப்ளூ லேபிள் ஜானி வாக்கர்களும், ஜாக் டேனியல்ஸும் நான் பார்க்க போறேன். மாமா, சாரிம்மா, சாரி. மாமா, அத்தை,
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, மீனாட்சி சரவண மட்டும் கால்ல விழட்டமா? நீ வயித்து பிள்ளை காரியம் அதெல்லாம் வேண்டாம். இல்லத்த பரவாயில்ல, என் பிள்ளைக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ஓன்னு இருக்கணுமா? இன்று போல் என்றும் சண்டையும் சச்சரவுமாய் பாசமும் பஞ்சாயத்துமாய் அடித்துக் கொண்டும் பிடித்துக் கொண்டும் நீடூழி வாழ்க நமச்சிவாயம். மீனாட்சிபியோ என்ன அது எடு. எது? இந்த கால் டாக்ஸி காசு தானே? ரொம்ப நல்ல கால் டாக்ஸி காசு இல்ல, காலம் பூரா எங்க அப்பா ஞாபகமா என் கூடவே இருக்க போற காசு, என்னுடைய லக்கி காசு. என்னங்க பிள்ளைங்க புறப்படுற நேரத்துல அழுதுகிட்டு? ஏங்க பிள்ளைங்க புறப்படுற நேரத்துல இப்படி அழுதுகிட்டு? அத நீயும் அழுதுட்டு தானே சொல்ற. நான் எங்கெங்க அழுறேன்? கண்ணுல வேக்குது. இது புதுசா இருக்கே. சரி சரவணா, நல்ல நேரம் போறதுக்குள்ள கிளம்புப்பா. அம்மாடி மீனாட்சி, எதுக்கு மாமா கனடாக்கு வீசா எடுக்கிறீங்கன்னு கேட்டியா? இப்ப பாத்தியா அது எப்படி யூஸ் ஆயிருக்குன்னு? டிரைவர், நீங்க எப்பவுமே ஜீனியஸ் மாமா. மாமா பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தியா விட்டு போறேன்னு ஃபீல் பண்றியா? இல்ல, உன் பக்கத்திலே இருக்க போறேன்னு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு கோபம், எவ்வளவு அழுக. உன்னை திரும்பவும் ஜெயிச்சு கூட்டு வரதுக்குள்ள ஒரு 100 லிட்டர் அழுதுருப்பேன். நானும் தான். இனி நம்ம லைஃப்ல அழவே கூடாது. அப்புறம் சண்டையே இருக்கக்கூடாது. அப்புறம் நீ கோவப்படுற மாதிரி வருத்தப்படுற மாதிரி நான் நடந்து கூடாது. அப்புறம் நீ கவலைப்படுற மாதிரி நான் வைக்க மாட்டேன். அப்புறம் உன்னை நான் எப்பயும் நான் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் அப்புறம் என்னடி, நான் ரேடியோவை கேட்குறேன் போடி. ஏய், கேக்க நல்லா இருக்கு, சொல்லு. உன்னை மடியில படுக்க வச்சு தூங்க. உன் கால் தரையில படாம நடக்க வைப்பேன். அது எப்படி? நான் உன்னை தூக்கிட்டே போவேண்டி. ஓ, அப்புறம் அப்புறம் உனக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு போதும் போதும் போதும், வேற சொல்லு. அப்புறம் உனக்கு நான் தான் மம்ம ஊட்டி விடுவேன். உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். சமையல் கூடவா? ஆமா, சமைக்கிறது, துவைக்கிறது எல்லாம். பாவம் சரவணா நீ. உனக்காக எது வேணா செய்யலாண்டி. என்ன திடீர்னு இவ்ளோ காதல்? Because I love you. என்ன லவ் பண்றியா இல்ல எனக்குள்ள வளர்ற குழந்தைய லவ் பண்றியா? ஏய், உன்னை தாண்டி. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. சேச்சா, குழந்தை இப்பதானே வந்தது. நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். நடிக்காதடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? குழந்தை வந்ததும் நீ என்ன கண்டுக்கவே மாட்ட. யார் சொன்னது? உன்னை கண்டுக்காம இருக்க முடியுமாடி? இப்ப சொல்லுவ, அப்ப பார்க்கலாம். குழந்தை வந்தாலும் எனக்கு நீ தாண்டி இம்பார்ட்டன்ட்.
ஒரு கேப்புக்கு அப்புறம் நம்ம அடுத்த பிள்ளைய ரெடி பண்ணுவோமா? ம்? அண்ணே. என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. பத்திரமா போயிட்டு வாம்மா. உடம்ப பத்திரமா பார்த்துக்க. எதுவாக இருந்தாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, சரியா? இதை பற்றியும் கவலைப்படாத. சொல்லுப்பா. இப்போதான் பீச் ரோடு போயிட்டு இருக்கோம். கடைசி தடவை எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். போயிடுவோம் டைமுக்கு. சரி, சரவணன்கிட்ட ஃபோனை கொடு. சரிண்ணே. ஆ சரவணா போண்டா. ஒரு நிமிஷம் நீ மீனாட்சிகிட்ட பேசு. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க தமிழ். போறியா சரவணா? கனடா போறியா? ம் ஆமாம். அங்கே போய் செட்டில் ஆனதும் உங்களெல்லாம் வீசா அனுப்புகிறோம், நீங்களும் வாங்க. சரவணா, என் தங்கச்சி என்கிட்ட பிரித்து கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாரு, மூத்த குழப்பமாக வச்சுக்கிட்டு நான் பேசுறதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காத. பொறுமையாக சிரிச்ச முகத்தோட என் பேச்ச கேளு. என்ன சிரிக்கிறியா? சரவணா, எங்கள் அப்பாவை என்ன என் தங்கச்சியை என் குடும்பத்தை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இதெல்லாம் என்னால் மறக்க முடியலடா. நீ பண்ண கஷ்டத்தை என்னால் மறக்கவே முடியல.